எஸ், நான் பேசுறது கேக்குதுங்களா? டைப் பண்ணுங்க. கேன் ஹியர் மை வாய்ஸ்? ஹாய். ஸோ இது எக்கனாமி, இதோட செகண்ட் கிளாஸ் இது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம், அதனுடைய பேசிக்ஸ் அதெல்லாம் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, பொருளாதாரத்தின் தன்மை என்ன இல்லை அப்படிங்கறத வந்து ரொம்ப டீட்டெயில்டா நம்ம பார்த்தோம். இப்போ வந்து இதற்கு அடுத்த சிலபஸ்ல அடுத்த லைன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் 5 இயர் பிளான்ஸ் அண்ட் பிளான் மாடல்ஸ், இந்திய 5 ஆண்டு திட்டங்கள் மற்றும் திட்ட மாதிரிகள். ஓகே, 5 ஆண்டு திட்டங்கள் அப்படின்னாலே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? 5 இயர் பிளான்ஸ் அப்படின்னாலே என்ன ஞாபகம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு போனதுல நான் சொல்லியிருக்கிறேன். 5 ஆண்டு திட்டங்கள். 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது நம்ம எங்க இருந்து இதை வந்து இந்த மாடல், இது எங்க இருந்து நான் பண்ணோம் அப்படிங்கறது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. எங்க இருந்து இது மாடல் பண்ணியிருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ நீங்க டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் முடிச்ச உடனே உங்களுக்கு வந்து நீங்க கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அன்மியூட் பண்ணுவேன். அப்ப நீங்க மைக்கையும் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்க ரைட்னா வந்து நீங்க வந்து டைப் பண்ணுங்க. ஸோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எஸ். ஸோ அது வந்து என்ன அப்படின்னா யூஎஸ்எஸ்ஆர் மாடல், ஃபார்மர் யூனியன் ஆஃப் சோவியத் சோசியலிஸ்ட் ரிபப்ளிக். ஸோ அந்த மாடலை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து 5 ஆண்டு திட்டங்களை வந்து நம்ம வந்து போட ஆரம்பிச்சோம். ஸோ இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத நான் வந்து இதெல்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கக்கூடிய விஷயம், திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய விஷயங்கள். பிளானிங் கமிஷன் அப்படிங்கிறது மார்ச் 15, 1950 ஏற்படுத்தப்பட்டது திட்டக்குழு. இந்த திட்டக்குழுக்கு வந்து தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா, தலைவராக இருப்பவர் யார் அப்படின்னா பதவியின் வழியாக, அதாவது யாரு வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காங்களோ அவங்கதான் எக்ஸ் அபிஷியோ சேர்மன், அதாவது அவர் தான் வந்து திட்டக்குழுவின் தலைவரா இருப்பாங்க. பதவியில யாரு இருந்தாலும் சரி அவங்கதான். இப்ப திட்டக்குழு அப்படிங்கிறது கிடையாது, அதை பத்தி நம்ம பேச போறோம். இப்ப நீத்தி ஆயோக் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அப்போ இது வந்து திட்டக்குழு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறது கேட்பாங்க. இதுல இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி கேட்பாங்க. இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, இன்டர்வியூலையும் கேட்பாங்க, குவிஸ் ப்ரோக்ராம்ல கேட்பாங்க. இந்த திட்டக்குழு இருக்கும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு துணைத் தலைவர் அப்படின்னு ஒரு கேபினெட் அந்தஸ்துல ஒருத்தர் இருந்தார். முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி எக்ஸாம்ஸ்ல கேட்பாங்க. ஈவன் குரூப் 1 இன்டர்வியூல கூட கேட்டிருந்த கொஸ்டின் இது. முதல் திட்டக்குழுவின் துணைத் தலைவர், த டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன். சொல்லுங்க பார்க்கலாம், யோசிங்க. அதாவது தெரியுதான்னு சொல்லுங்க. டெபுட்டி டெபுட்டி சேர்மன் ஃபர்ஸ்ட் பிளானிங் கமிஷன், டெபுட்டி சேர்மன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் பினான்ஸ் கமிஷன். க்ளூ வேணா தரேன். குழு அப்படிங்கிறது அவர் வந்து என்னவா இருந்தார் அப்படின்னா, முன்னாள் வந்து அவர் வந்து ஒரு இதே ஒரு என்ன சொல்றது, ஒரு இடையில வந்து பாத்தீங்கன்னா அவரு பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, டெபுட்டி பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறாரு, இன்டரிம் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்கிறார். இன்டரிம் தற்காலிக யார் அப்படின்னா குல்சாரிலால் நந்தா அவர்கள். குல்சாரிலால் நந்தா அவர்கள். சோ குல்சாரிலால் நந்தா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெபுட்டி சேர்மன் ஆஃப் த பிளான் கமிஷன். குல்சாரிலால் நந்தா. இதெல்லாம் ஒவ்வொன்றுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ 5 இயர் பிளான்ஸ் எதற்காக அப்படின்னா நாட்டோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ல, நான் ஏற்கனவே போன கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், டெவலப்மெண்ட்னா என்ன, குரோத்னா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டுக்காக. ஸோ அதனால இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோசியலிஸ்டிக் பிரின்சிபல். கீழே இருக்கக்கூடிய மக்கள்ல இருந்து மேல வரணும். ஸோ அதற்குரிய பிரின்சிபல். ஸோ வந்து டெபுட்டி, அதாவது என்ன சொல்றது அப்படின்னா இது வந்து ஒரு இன்க்ளூசிவ் growth அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருக்கு அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, இன்க்ளூசிவ். இந்த இன்க்ளூசிவ் growth சம்பந்தப்பட்ட விஷயங்கள். கீழே உள்ள மக்கள் வரைக்கும் அந்த திட்டங்கள் சென்றடைய வேண்டும், பயன்கள் சென்றடைய வேண்டும். கீழே இருந்த மக்கள்ல இருந்து வளர்ச்சி பெறணும் அப்படிங்கிறது அந்த இன்க்ளூசிவ் அப்படிங்கிறது என்னதுன்னா உள்ளடக்கிய, அனைத்தையும் உள்ளடக்கிய வளர்ச்சி. ஜன்தன் யோஜனா அந்த மாதிரி திட்டங்கள்லாம் அந்த உள்ளடக்கிய வளர்ச்சி. ஸோ வாட் ஆர் த அப்ஜெக்டிவ்ஸ், இந்த குறிக்கோள்கள் என்ன? 5 இயர் பிளான்ஸோட குறிக்கோள்கள், இலக்குகள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஸோ மெயினா வந்து பாத்தீங்கன்னா டு அச்சீவ் எ ஸ்டெடி இன்க்ரீஸ் இன் த ஜிடிபி. கண்ட்ரியோட ஜிடிபியில வந்து நல்ல வளர்ச்சி இருக்கணும். ஜிடிபிங்கிறது குரோத்தை பத்தி சொல்லக்கூடியது, டெவலப்மெண்ட் பத்தி கிடக்கல. இப்ப கூட நமக்கு ரீசெண்டா நான் சொல்லியிருந்தேன் போன கிளாஸஸ்ல கூட, ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து எந்த பிளேஸ்ல இருக்கு. இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ஜிடிபி இதுல வச்சுதான் எக்கனாமியை வந்து மெஷர் பண்ணுவாங்க உலக நாடுகள்ல. ஸோ உலக நாடுகள்ல இப்ப ரீசெண்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா போன மாதம் வந்து மே 2025 வந்து ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இப்போ 4வது இடத்துல இருக்கிறது. ஃபர்ஸ்ட் 3 கண்ட்ரிஸ் என்ன அப்படின்னா யுஎஸ்ஏ, சைனா, அதற்கப்புறம் ஜெர்மனி. இப்ப 4வது இடத்துல இருக்கிறது. ஸோ இது வந்து இதற்காக தான் மெயினா வந்து 5 ஆண்டு திட்டங்கள். ஸோ வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த அதன் மூலமாக ஜிடிபி இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதிய
தொழில்நுட்பங்களை பயன்படுத்துதல். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இம்போர்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதுல நிறைய நீங்க குறிக்கோள்கள் வச்சிருப்பாங்க. செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சுயசார்பு. சுயசார்பு அப்படின்னா என்னதுன்னா இண்டிஜினஸா நிறைய உற்பத்தி பண்ணக்கூடியது, நம்மளே நிறைய பொருட்கள் உற்பத்தி செய்யக்கூடியது. இப்ப அதற்குரிய திட்டங்கள் என்ன? இப்ப நம்மளே இந்த மாதிரி உற்பத்தி பண்றதுக்காக இப்ப திட்டங்கள்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ வந்து ரீசெண்டா இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் என்ன? அந்த திட்டம்லாம் ஒரு முக்கிய காரணம் வந்து நம்மளுடைய ஜிடிபி வந்து அதிகமாக வருவதற்கு ஒரு முக்கிய காரணம். அது என்ன திட்டம்? என்ன ஒரு முக்கியமான ஒரு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சுயசார்புக்கான திட்டம். கரெக்ட். அதான் என்னதுன்னா மேக் இன் இந்தியாங்கிற திட்டம், இந்தியாவில் தயாரிப்போம் அப்படிங்கிற திட்டம். சோ இந்த திட்டம் வந்து ஒரு ரொம்ப இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொத்தம் 3 செக்டார் இருக்கு எக்கனாமில. பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்ஷியரி செக்டார். முதன்மை துறைங்கிறது விவசாயம் சார்ந்தது. விவசாயம், அதற்கு வந்து பாத்தீங்கன்னா மீன் வளம், அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காடுகள், இதெல்லாம் பூமியை நம்பி இருக்கிறதோ அதெல்லாம் வந்து முதன்மை துறை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் செக்டார். மேனுஃபேக்சரிங் தொழில்துறை. மூன்றாவது பாத்தீங்க அப்படின்னா சர்வீசஸ், சேவைத்துறை. இப்ப இந்தியாவில வந்து அதிகமாக நமக்கு எதுல பணம் வருது அப்படின்னா அதிகமா பணம் வருது சேவைத்துறை, மூன்றாவது செக்டார். பட் அதிகமாக மக்கள் வேலை பார்ப்பது அது வந்து பாத்தீங்கன்னா முதன்மை துறை விவசாயத்துல அதிகமா வேலை பார்க்கறாங்க. ஆனா அதுல இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து ரொம்ப கம்மி. இப்ப இந்த 3 துறைகள்லயும் கேட்பாங்க, மக்கள் வந்து வேலை பார்ப்பதன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னா முதல்ல அதிகமா எங்க வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அதிகமா வேலை பார்க்கறது வந்து முதன்மை துறை. அதற்கப்புறம் அதிகமா வேலை பார்க்கறது வந்து சேவைத்துறை. கம்மியா வேலை பார்க்கறது வந்து இரண்டாவது சொல்லக்கூடிய அந்த மேனுஃபேக்சரிங் செக்டர். ஒரு நாடு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், எக்கனாமிக்கலி ஸ்ட்ராங்கா இருக்கணும், மற்றபடி ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பவர்ஃபுல் நாடா இருக்கணும் அப்படின்னா இரண்டாவது துறையும் நல்லா இருக்கும். இரண்டாவது துறை தான் முக்கியமானது. ஜெர்மனி போன்ற நாடுகள், அமெரிக்கா போன்ற நாடுகள், சீனா போன்ற நாடுகள்லாம் அல்லது உற்பத்தி துறையில வந்து சாதிக்கின்றன. அப்போ மேனுஃபேக்சரிங் ரொம்ப இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமானது வந்து செகண்டரி செக்டர். அதற்காக தான் நம்ம மேக் இன் இந்தியா அப்படிங்கிறது. ஸோ அதிகமாக மக்கள் வேலை பார்ப்பதை வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டீங்கன்னா முதன்மை துறை, மூன்றாம் துறை, இரண்டாம் துறை. முதல் 3, 2. இப்ப நமக்கு பணம் எப்படி வருதுன்னு கேட்கறாங்கன்னு வச்சுக்கீங்களேன், அதிகமாக பணம் எப்படி கிடைக்குது? ஸோ ஹவ் வி கெட் மணி, அதை அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது செக்டார், தேர்ட் செக்டார், அதற்கப்புறம் செகண்டரி செக்டார், அதற்கப்புறம் பிரைமரி செக்டார். பிரைமரி செக்டார்ல இருந்தா நமக்கு பணம் கம்மியாக வருகிறது. ஸோ அதனாலதான் சொல்லுவாங்க என்னது விவசாயத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா அதிக அளவுக்கு நமக்கு லாபம் கிடையாது. அதனாலதான் அக்ரிகல்ச்சர் இன்கம் டாக்ஸ கூட எடுத்துட்டாங்க. அக்ரிகல்ச்சர்ல இன்கம் டாக்ஸ் கிடையாது. அடுத்து இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சமத்துவம், அதுக்கப்புறம் வந்து சமூக நீதி, இந்த மாவுக்கு பதில இந்த மாதிரி வருது ரைட்டிங்ல. ஸோ ஈக்விட்டி அண்ட் சோசியல் ஜஸ்டிஸ். ஸோ இதுவும் முக்கியமானது. இதுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுவும் இந்த 5 ஆண்டு திட்டங்களோட அப்ஜெக்டிவ்ஸ். அதற்கப்புறம் வேலை வாய்ப்பை வந்து உருவாக்குது. வேலை வாய்ப்பு உருவாக்குனாலே மற்ற விஷயங்கள் எல்லாமே தானா வந்துடும். எல்லாத்துக்கும் நிறைய சோசியல் ப்ராப்ளம்ஸ், நிறைய சமூக பிரச்சனைகள் இன்க்ளூடிங் வந்து டெரரிஸ்ட் வரைக்கும் நீங்க பாக்குறீங்கன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் தான். சரிங்களா? சோ அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கிறது. இப்ப 5 ஆண்டு திட்டங்களினுடைய தற்போதைய நிலையம், 5 ஆண்டு திட்டங்களை வரிசையா பார்க்க போறோம். ஒவ்வொரு 5 ஆண்டு திட்டங்களையும் நம்ம டீட்டெயில்டா பார்க்க போறோம். எல்லாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல எதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். ரைட். சோ 5 ஆண்டு திட்டங்கள் அப்படிங்கிறதுல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின், எப்ப டிசால்வ் பண்ணாங்க, திட்டக்குழு கலைக்கப்பட்ட தேதி எப்போ அப்படின்னா நமக்கு தெரியும், மார்ச் 15, 1950 ஆரம்பிக்கப்பட்ட திட்டக்குழு பிளானிங் கமிஷன். எப்ப டிசால்வ் பண்ணாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 17, 2014 அன்று கலைக்கப்பட்டது. இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது என்னது அப்படின்னா நீதி ஆயோக், நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட். அண்ட் தேதி கேட்பாங்க, இதுல அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க. ஜனவரி 1, 2015 அன்று இது ஆரம்பிக்கப்பட்டது. ஒரு திங்க் டேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்க் டேங்க் அப்படின்னா ஒரு சிந்தனை குழு. இவங்கதான் வந்து எல்லாத்தையும் வந்து பாலிசி இதெல்லாமே அப்ரூவ் பண்ணக்கூடியது முக்கிய எக்கனாமிஸ்ட், இவங்கெல்லாம் தலைவரா இருப்பாங்க. சோ நீதி ஆயோக். சோ இந்த 5 ஆண்டு திட்டங்களை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. கடைசி 5 ஆண்டு திட்டம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா 12வது 5 ஆண்டு திட்டம் தான். 12வது 5 ஆண்டு திட்டம் 2017 முடிஞ்சிருச்சு. இதற்கப்புறம் நித்தி ஆயோக் இப்ப எதை போக்கஸ் பண்றாங்க அப்படின்னா 15 ஆண்டு தொலைநோக்கு ஆவணம், அப்புறம் 3ஆம் ஆண்டு, இதுதான் இப்போ வந்து இது பண்றாங்க. ஸோ இதெல்லாமே முக்கியமா இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நித்தி ஆயோக் அதோட எக்ஸ்பேன்ஷன் ரொம்ப முக்கியம். நேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா. நித்தி ஆயோக்கோட சேர்மன் யார் சொல்லுங்க? நீத்தி ஆயோக்கோட தலைவர் யார்? நீத்தி ஆயோக்கோட தலைவர்
நித்தி ஆயோக்கோட தலைவர் வந்து எப்பவுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் தான் அதனுடைய தலைவராக இருப்பார். ஸோ இன்னைக்கு இன்ஸ்டியூட்ல இருந்து எடுக்கல. ஸோ சண்டேங்கிறதுனால வெளியே வந்திருந்தேன். பட் அங்க பவர் இல்லைங்கிறதுனால பக்கத்துல வெளியே இருந்து ஒரு மாடியில இருந்து எடுத்துட்டு இருக்கேன். எங்க பக்கத்துல வந்து மெயின் ரோடு. ஓகே. ஸோ அதனால கொஞ்சம் பவர் இல்லை, இங்க பேக்கப் இல்லை நான் வந்த இடத்துல. ஓகே. ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் சவுண்ட் ஏதாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். ரைட். நித்தி ஆயோக். ஸோ அந்த நித்தி ஆயோக்கோட தலைவர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தலைவர் யார் அப்படின்னா, தலைவர் வந்து பாத்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர், சேர்பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் மினிஸ்டர் எக்ஸ் அபிஷியோ சேர்பர்சன். அப்போ வைஸ் சேர்பர்சன் யாரு? இப்போ வந்து வைஸ் சேர்பர்சன் அப்படிங்கிறவங்க யாரு? நித்தி ஆயோக் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுதிக்கங்க. எக்கனாமிஸ்ட் சுமன் பெரி. ஃபர்ஸ்ட் அப்படின்னா இப்ப சங்கர் பெருமாள் டைப் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் யாரு சார்? ஃபர்ஸ்ட் வந்து அரவிந்த் பனகாரியான்னு அவரே டைப் பண்ணியிருக்காரு. சுமந்த் பெரி வந்து பாத்தீங்கன்னா இப்போ வைஸ் சேர்மன். அப்ப டெபுட்டி சேர்மன் சொல்லுவாங்கல்ல, இப்போ வைஸ் சேர்மன். சிஇஓ யாரு? சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர், முதன்மை செயல் அலுவலர். இப்ப யாரு அப்படின்னா பிவிஆர் சுப்பிரமணியம்னா சிஇஓ, முதன்மை செயல் அலுவலர். ஓகே. இப்ப நம்ம ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களை நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். முதல் ஐந்தாண்டு திட்டம். சோ முதல் ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது இயர் முக்கியம். 51 56. இது என்ன மாடல்னு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். ஹெரால்ட் டாமர் அந்த மாடல், இந்த மாதிரியில நம்ம வந்து செயல்படுத்தணும். இதுக்கு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சருக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். ரொம்ப முக்கியமா செயல்பட்டவர் யார் அப்படின்னா கே.என். ராஜை வந்து நேரு வந்து இன்வைட் பண்ணாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளானுக்கு டிராஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப யங் ஏஜ்ல இருந்தாரு. சரிங்களா? சோ கே.என். ராஜ் நேருவின் அழைப்பில் பேரில் வந்து அந்த அறிமுக மத்திய உட்பட அந்த ஐந்தாண்டு திட்டத்துக்கு நிறைய பிரிவுகளை வந்து அதை ஏற்படுத்தினார். அதற்கு முக்கியத்துவமா இருந்தார். இதுல ரொம்ப முக்கியத்துவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அதனால அக்ரிகல்ச்சர், இரிகேஷன், பவர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. விவசாயம், நீர் பாசனம், மின் திட்டங்களுக்கு. இப்பதான் ஐஐடி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமா கேட்கிற கொஸ்டின்ஸ் அடிக்கடி. அப்ப அண்டர்லைன் பண்ணதெல்லாம் எக்ஸாம்ல கேட்கிற கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ், கேட்ட கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சோ முதல் ஐஐடி எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 1951 ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தொழில்நுட்ப கழகம் சொல்லக்கூடிய மேஜர் இரிகேஷன் ப்ராஜெக்ட். பக்ரா டேம், ஹிராக்குட், தாமோதர் வேலிங்கிற ஒரு மல்டிபர்பஸ் ப்ராஜெக்ட். தாமோதர் வேலி பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ ஐஐடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஐஐடி உங்களுக்கு தெரியணும். அதே மாதிரி ஐஐடி மெட்ராஸ் எப்ப ஆரம்பிச்சதுன்னு நமக்கு தெரியும். தமிழ்நாடுங்கிறதுனால தமிழ்நாடு தேர்வாணையங்கள்ல வந்து கேள்விகள் கேட்பாங்க. மெட்ராஸ் ஐஐடி எப்ப ஏற்படுத்தப்பட்டது? 1959 ஏற்படுத்தப்பட்டது. வரிசையாக அதற்கு பிறகு நிறைய ஐஐடிஸ் ஏற்படுத்தப்பட்டது. பட் ஆரம்பத்தில் ஏற்படுத்தப்பட்டது ஃபர்ஸ்ட் எப்பவுமே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் யூஜிசி ஏற்படுத்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா 1953. 56 வந்து அதற்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கிடைத்தது. அதே மாதிரி கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் 1952 வந்து ஏற்படுத்தப்பட்டது. சமூக மேம்பாட்டு திட்டம், இது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க. சமூக மேம்பாட்டு திட்டம் எப்போது ஏற்படுத்தப்பட்டது அப்படின்ட்டு. கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டேட் வந்து பாத்தீங்கன்னா 1952. இந்த தேதி சொல்லணும் அப்படின்னா அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி அப்போ. அக்டோபர் 2 1952. அக்டோபர் 2 1952 வந்து ஏற்படுத்தப்பட்டது. ஸோ ரொம்ப முக்கியமானது. இது வந்து அக்ரிகல்ச்சர், விவசாயத்துக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் லேண்ட் ரெக்ளமேஷன், நில மீட்பு நடவடிக்கை. நமக்கு தெரியும் இந்த நில மீட்பு நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா பூமிதான் அப்படிங்கிற ஒரு மூவ்மெண்ட் ஒன்று இருந்தது. இந்த பூமிதான் மூவ்மெண்ட்டுக்கு வந்து யார் முக்கியத்துவம், யார் அதற்கு முன்னின்று செயல்படுத்தப்பட்டது? 1951. இந்த பூமிதான இயக்கம் எக்ஸாம்பிள் அடிக்கடி கேட்பாங்க. சரிங்களா? வினோபா பாவே. சோ வினோபா பாவே வந்து பாத்தீங்கன்னா 1951 பூமிதான இயக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவர் கேட்டார், வாலண்டியரா கேட்டார். சரிங்களா? இது வந்து ஏழை மக்களுக்கான திட்டம். பணக்காரர்கள் உங்கள்கிட்ட இருக்க அதிகப்படியான நிலங்களை வந்து நீங்களே வாலண்டரியா கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய பேரை வந்து அவர் இது பண்ணாரு. ஒரு நல்ல ஒரு காந்தியன் இவர். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளட்லெஸ் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு ரத்தம் சிந்தாமல் மக்களிடம், அதாவது பெரிய பெரிய நிலச்சுவாதான்கள், பெரிய பெரிய பணக்காரர்கள்ட்ட இருந்து அவங்களுடைய நிலத்தை வந்து அப்படியே கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கிட்டாங்க. வெல்தி லேண்ட் ஓனர்ஸ்ட இருந்து வாங்கினது. இது வந்து காந்தியன் பிரின்சிபல். இது முக்கியமாக சர்வோதய இயக்கத்துல வரும். சர்வோதய இயக்கம்
கிராம சுவராஜ்யத்திற்கான அடிப்படை, கிராம சுவராஜ்யத்திற்கான அடிப்படை. அப்புறம் growth ரேட் வந்து அச்சீவ்டு வந்து பாத்தீங்கன்னா 2.1% தான் டார்கெட் பிக்ஸ் பண்ணது. ஆனா அச்சீவ் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 3.6% வந்து அச்சீவ் பண்ணியாச்சு. சரிங்களா? சோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அபவுட் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். அடுத்து இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம். இரண்டாவது ஐந்தாண்டு திட்டம் அப்படின்னாலே பிசி மஹலனோபிஸ் மாடல். மஹலனோபிஸ் யாருங்க இந்த மஹலனோபிஸ் அப்படின்னா, அவர் வந்து இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிஷியன், இந்திய புள்ளியியல். அதனாலதான் அவருடைய பிறந்த நாள் ஜனவரி 29. இவருடைய பிறந்த நாள் ஜூன் 29 வந்து பாத்தீங்கன்னா இந்திய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. இந்திய புள்ளியியல் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. பிசி மஹலனோபிஸ் சொல்லுவாங்க. பிரசாந்த சந்திரா மஹலனோபிஸ். இவர் வந்து ஃபர்ஸ்ட் திட்டக்குழுவிலே மெம்பரா இருந்தவர். இவர் தான் ஹி ஃபவுண்டட் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், ISI, இந்திய புள்ளியியல் கழகம். எழுதிக்கங்க, இந்திய புள்ளியியல் கழகத்தை இவர் தான் நிறுவினார். ரொம்ப முக்கியமானது. தேசிய புள்ளியியல் தினம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். 2007 இருந்து நம்ம அனுசரிக்கிறோம். 2007 இருந்து இதை அனுசரிக்கிறோம். அது தேசிய புள்ளியியல் நாள். தேசிய புள்ளியியல் நாள் 2007 இருந்து அனுசரிக்கிறோம். தேசிய புள்ளியியல் நாள். அதே மாதிரி இவர் தான் ஃபவுண்டட் என்னது, இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்டிடியூட், இந்திய புள்ளியியல் கழகம். இந்திய புள்ளியியல் கழகம். இந்திய புள்ளியியல் கழகத்தை வந்து எப்ப நிறுவனாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி 1931 நிறுவிட்டாங்க. 1931 பிஃபோர் இண்டிபெண்டன்ஸே வந்து நிறுவப்பட்டது. ஸோ இது நேரு அண்ட் மஹலனோபிஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா மாடலுக்கும் முக்கியத்துவம் நேரு பேக்ரவுண்ட்ல இருந்தாங்க. ரைட். ஸோ இப்போ இங்க என்ன முக்கியமா என்னங்க பண்ணாங்க, அது வந்து இண்டஸ்ட்ரியல். அது வந்து ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் வந்து அக்ரிகல்ச்சர் அப்படின்னா, இது வந்து தொழில் மயமாக்கல், இண்டஸ்ட்ரியலைசேஷன், குறிப்பாக ஹெவி அண்ட் பேசிக் இண்டஸ்ட்ரீஸ், கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள். கனரக மற்றும் அடிப்படை தொழில்கள் பண்ணாங்க. அதுல முக்கியமா கேட்பாங்க, இது எல்லாமே எக்ஸாம்ஸ்ல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ். இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்ஸுக்கு முக்கியமா கேட்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டீல் பிளான்ட்ஸ், பிலாய், இதெல்லாம் வந்தீங்கன்னா எந்தெந்த நாடுகளுடன் ஒரு ஜாயின்ட் வென்ச்சர், அவங்க ஒத்துழைப்புடன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ பிலாய் வந்து சோவியத் யூனியன் ஹெல்ப்ல 1959 இயர் கூட முக்கியத்துவம் கிடையாது. ஆனா துர்காபூர் அப்படின்னா யாரோடதுன்னா பிரிட்டன், UK, ரூர்கேலா ஜெர்மனியோட ஹெல்ப்போட ஆரம்பிக்கப்பட்டது. கீழே அப்படியே பொருளே தமிழ் இருக்கு பாத்தீங்க. ஸோ எந்த எஃகு ஆலைகள் எந்த நாட்டின் உதவியுடன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ், பொதுத்துறை நிறுவனங்கள், முக்கியமான பொதுத்துறை நிறுவனங்கள். இந்துஸ்தான் மெஷின் டூல்ஸ் சொல்லக்கூடியது. செயில் வந்து இங்க எங்க இருக்கு, தமிழ்நாட்டுல செயில் எங்க இருக்கு, ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், செயில் வந்து சேலத்துல இருக்கிறது. அப்புறம் ONGC 1956 இது எல்லாமே ஒவ்வொன்றும் இயர்லாம் மனப்பாடம் பண்ணி ஆகணும். இயர்லாம் கேட்கறாங்க, இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. எல்லாமே வந்து நீங்க கைப்பட எழுதுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட், அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட், அணுசக்தி நிறுவனம் ஏற்படுத்தப்பட்டது பாம்பே. இதுல இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பார்க் ஏற்படுத்தப்பட்டது. பார்க்குங்கிறத எக்ஸாம்ல கேட்பாங்க. பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இதுதான் ப்ரீகர்சர். இந்த அட்டாமிக் எனர்ஜி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வந்து 1954 ஏற்படுத்தப்பட்டது. அதான் பின்னாடி பார்க்குன்னு 1967 ஆனது. ஸோ உங்க கனரக தொழில்களுக்கும் அடிப்படை தொழில்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது. டார்கெட் 4.5 கிடைச்சது 4.27, கிட்டத்தட்ட எவ்வளவு தேவையோ அந்த இதுக்கு வந்து. அடுத்து தேர்ட் 5 இயர் பிளான். நம்ம பார்க்க போறது இன்னைக்கு 12 5 இயர் பிளான்ஸ் பார்க்க போறோம். ஸோ தேர்ட் 5 இயர் பிளான்ங்கிறது கேட்கில் யோஜனா. இதுவும் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நேம்ட் ஆஃப்டர் டிஆர் கேட்கில், டெப்டி சேர்மன் ஆஃப் பிளானிங் கமிஷன். ஆல்சோ பேஸ்ட் ஆன் சுக்கமாய் சக்கரவர்த்தி அண்ட் ப்ரொஃபசர் ஜான் சாண்டி உங்க மாடல். ஸோ மெயினா அதுக்கு வந்து கேட்கில் யோஜனாங்கிறது எது அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். கேட்கில் யோஜனா அப்படிங்கிறது 3வது ஐந்தாண்டு திட்டத்துடன் தொடர்புடையது. இங்க ஃபர்ஸ்ட் 2ஐயும் கம்பைன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அக்ரிகல்ச்சர் as well as இண்டஸ்ட்ரி, செல்ஃப் ரிலையன்ட், சுயசார்பு, செல்ஃப் ஜெனரேட்டிங், சுய உற்பத்தி வந்து ஒரு கவனத்துல கொண்டாது, ஒரு குறிக்கோளாக கொண்டாந்து ஆரம்பிக்கப்பட்டது 3வது ஐந்தாண்டு திட்டம் 1961 to 66. பட் இங்க சில என்னது ஒரு அன்பார்ச்சுனேட் சில ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துருச்சு. என்ன முக்கியமான சில செட்பேக் இந்த 5 இயர் பிளான், இந்த ஐந்தாண்டு திட்டத்துல நிறைய பின்னடைவு சந்திச்சது. என்னென்ன பின்னடைவு அப்படின்னா, சைனீஸ் அக்ரஷன், சீனா வந்து இந்தியா மீது தேவையில்லாமல் படையெடுத்தது.
தலாய் லாமாக்காக 1962. அப்புறம் இந்தோ பாகிஸ்தான் வார், இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் மூண்டது 1965. எல்லாமே இயர் ரொம்ப முக்கியங்க இது. அதுக்கப்புறம் பயங்கர வறட்சி, கடுமையான வறட்சி. இதனால இந்த 5 ஆண்டு திட்டம் எதிர்பார்த்த பலனை கொடுக்கவில்லை. பாதி தான். எவ்வளவு நம்ம டார்கெட் வச்சிருந்தோமோ, இலக்கு வச்சிருந்தோமோ, அதுல பாதி தான் நமக்கு கிடைச்சது. 2.4 அதுதான் கிடைச்சது நமக்கு. இங்க இந்த 4வது பிளான்ட், அந்த பிளான்ட்டோட இதை சேர்த்துக்கங்க. 4வது பிளான்ட், இந்த 4 தான் வெளிநாட்டு தொழில்நுட்பத்துடன் நமக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ பொக்கோராங்கிறது எந்த நாட்டோடது அப்படின்னா, சோவியத் யூனியனோட ஹெல்ப்போட 1964. சோவியத் யூனியனுடன் தொடர்புடைய 1964. இயர் கூட ரொம்ப முக்கியம் கிடையாது. பொக்கோராவும் சோவியத் யூனியன். அது நாளையுமே பாத்தீங்க, பொக்கோரா சோவியத் யூனியன். பிலாய் அண்ட் பொக்கோரா, பிபின்னு வரும். ரெண்டுமே பிபில ஆரம்பிக்கிற ரெண்டுமே பாத்தீங்கன்னா சோவியத் யூனியன். அடுத்து துர்காபூர் பிரிட்டன், ரூர்கேலா ஜெர்மனி. ஜெர்மனி, ரூர்னு சொல்லுவாங்க. அங்க ஜெர்மனியில இருக்கக்கூடியது ரூர் வேலி, ரூர் பள்ளத்தாக்கு. நமக்கு எப்படி தாமோதர்ங்கிறது இது பீகார்ல நிறைய மினரல் கிடைக்கக்கூடிய இடமோ அது மாதிரி அங்க ரூர். வேற என்னென்ன முக்கியத்துவம் எல்லாம் வந்தது அப்படின்னா, புரட்சி, பசுமை புரட்சி. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்துலதான் அந்த பசுமை புரட்சி எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டது. ரயில்வே நெட்வொர்க் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ் பண்ணாங்க. பசுமை புரட்சிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நான் ஏற்கனவே சொன்னிருக்கேன், 3rd 5-year பிளான்ல நிறைய செட்பேக் இருந்தது, நிறைய பின்னடைவுகள் இருந்தது. இப்போ பின்னடைவு இருந்ததுனால ஃபெயிலியர்ஸ், அதனால கொஞ்ச நாளைக்கு விடுமுறை கொடுத்தாங்க. அதுக்கு பேர் திட்ட விடுமுறை. ஸோ நல்லா புரிஞ்சுக்கணும், முக்கியமானதெல்லாம் தெரியணும். திட்ட விடுமுறைங்கிறதா 1966 to 69. இது ஆனுவல் பிளான் சொல்லக்கூடாது. ஆனுவல் பிளான் சொல்றதுக்கு இன்னொன்னு இருக்கு. ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது இருக்கு, ரோலிங் பிளான் ஒண்ணு இருக்கு, சுழல் திட்டம்ன்றது. சுழல் திட்டம்ங்கிறது 78 79 வரும். ஆனுவல் பிளான் அப்படிங்கிறது 91 92. இது திட்ட விடுமுறை, பிளான் ஹாலிடே. திட்டத்திற்கு கொஞ்ச நாள் விடுமுறை கொடுத்துட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே பிரச்சனை இல்லை. ஸோ வார், ட்ரவுட் இதெல்லாம் இருந்ததுனால ஆனுவல் பிளான்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். 5-year பிளான்ஸ் வேணாம், இப்போ நாட் அ ரைட் டைம் ஃபார் 5-year பிளான்ஸ். ஆண்டு ஒவ்வொரு வருஷமா பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஆண்டு திட்டங்கள் கொண்டு வரப்பட்டாங்க. ஆண்டு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டது. ஆனா அது பிளானுக்கு ஹாலிடே விட்டாங்க, 5 ஆண்டு திட்டங்களுக்கு ஹாலிடே விட்டாங்க. ரைட். இப்போ பிளான் ஹாலிடேயும் இருக்கு, ஆனுவல் பிளான்ஸ் இருந்ததுன்னா எது சார் ஆன்சர்னா பிளான் ஹாலிடே தான் ஆன்சர். பிளான் ஹாலிடே இல்ல சார், ஆனுவல் பிளான் ஆனுவல் பிளான் ஆன்சர். ரைட். அடுத்து 4வது 5-ஆண்டு திட்டம் அசோக் ருத்ரா மேனான் மாடல். growth with stability and progressive achievement of reliance. கிட்டத்தட்ட கிரீன் ரெவல்யூஷன் ஆரம்பம் ஆகிடுச்சு. ஏற்கனவே ஆரம்பிச்சது, இப்ப ஆரம்பிச்சது. நேஷனலைசேஷன் ஆஃப் 14 மேஜர் பேங்க்ஸ். நேஷனலைசேஷன், 14 பெரிய இந்திய வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. சோசியலிஸ்டிக் பிரின்சிபலால தேசியமயமாக்கப்பட்டன. யாரு பீரியட் அப்போ அப்படின்னா, இந்திரா காந்தி அவர்கள். அப்போ எந்த வருடம் இது தேசியமயமாக்கப்பட்டது? 1969. 1969 இயர் ரொம்ப முக்கியம். 1969. அடுத்து ஒரு 6 வங்கிகள் 1980 தேசியமயமாக்கப்பட்டது. 80 தேசியமயமாக்கப்பட்டது 6 வங்கிகள். ஸோ கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. பசுமை புரட்சினா நிறைய வீட்டுலதான் ரொம்ப இதை பண்ண. NDDBன்னு சொல்லக்கூடியது, தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் அமைக்கப்பட்டது 1965. இதுல இருந்தா ஆபரேஷன் பிளட்னு சொல்லுவாங்க. ஆபரேஷன் பிளட் அல்லது ஒயிட் ரெவல்யூஷன். ஒயிட் ரெவல்யூஷன் யாரால்? ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யார்? கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க யாரு? கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன் இருக்கு. கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யாரு? ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் யாரு? ஒயிட் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் வெண்மை புரட்சிக்கு ஃபாதர் வெர்கிஸ் கொரியன். கிரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபாதர் பாத்தீங்க அப்படின்னா யாரு? கிரீன் ரெவல்யூஷனுக்கு MS சுவாமிநாதன். இந்த கிரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிற இந்த பேர் இருக்குல்ல, இந்த பேரை பசுமை புரட்சி அப்படிங்கிற அந்த பேரை யாரு காயின் பண்ணா அப்படின்னு கேட்பாங்க. அது எழுதிக்கங்க, யாரு காயின் பண்ணா அப்படின்னு கேட்டாங்கன்னா வில்லியம் காட் அப்படிங்கிறவர் தான் இதை காயின் பண்ணாரு 1968. 1968 இதை காயின் பண்ணவர் யாரு அப்படின்னா வில்லியம் காட். இந்த டேர்மை யூஸ் பண்ணது. சரி, உலக லெவல்ல யாருங்க ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்? இந்தியாவில ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன்ங்கிறது MS சுவாமிநாதன். உலக அளவுல யாருங்க அப்படின்னா, அந்த நார்மன் போர்லாக் அவார்டே MS சுவாமிநாதனுக்கு தான் கிடைச்சது. உலக அளவுல யாரு அப்படின்னா நார்மன் போர்லாக். சோ இந்த நார்மன் போர்லாங் தான் உலக அளவுல ஃபாதர் ஆஃப்
கிரீன் ரெவல்யூஷன் உலக லெவல்ல யாரு அப்படின்னா நார்மன் போர்லாங். இந்தியா லெவல்ல தான் யாரு? எம்.எஸ். சுவாமிநாதன். இந்தியாவில ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா எம்.எஸ். சுவாமிநாதன். வேர்ல்டு ஃபுட் பிரைஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, உலக உணவு விருது. இந்த உலக உணவு விருது வந்து முதல்ல யாரு வாங்கினா அப்படின்னா போர்லாங் வாங்கினாங்க. போர்லாங். நார்மன் போர்லாங் அவார்டு வந்து யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்கன்னா எம்.எஸ். சுவாமிநாதன் கொடுத்தாங்க. இந்த ஃபேமிலி பிளானிங் வந்து ரொம்ப சீரியஸா வந்து இந்த திட்டத்துல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உலகத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா முதல் நாடு குடும்ப கட்டுப்பாட்டை வந்து உலகத்திலேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணதுல முதல் நாடு எது அப்படின்னா இந்தியா. அது எந்த வருடம் அப்படின்னா 1952. அந்த இயரை இழப்பிக்காதீங்க. இப்ப முதல் 5 ஆண்டு திட்டத்திலேயே குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கொண்டு வந்தாச்சு. உலகத்திலேயே முதல் கண்ட்ரி 1952. அப்ப நேஷனலைசேஷன் இந்த தேதியை கூட சில சமயம் கேட்பாங்க. ஜூலை 19, 1969. இஸ்ரோ ஆரம்பிக்கப்பட்டது 1969. இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த 5வது ஐந்தாண்டு திட்டம் யாரோட மாடல்னா தார் மாடல், டிபி தார் மாதிரி. இங்கதான் கரிபி கட்டாவ். நீங்க ஸ்கூல் புக்ஸ்ல பாத்தீங்கன்னா 6வது ஐந்தாண்டு திட்டம் போட்டிருப்பாங்க. அது தவறு. ஸ்கூல் புக்ல நிறைய தவறுகள் இருக்கிறது. அதுல இது ஒரு முக்கியமான நமக்கு தெரியும். ஏற்கனவே ஸ்கூல் புக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் இருக்குமோ ஒழிய ஸ்கூல் புக்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ், அவ்வளவுதான். அதுல இருந்து சில கேள்விகள் கேட்கலாம். நமக்கு ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வந்து வெளியில இருந்தா கேட்கப்படுகிறது. சிலபஸை பேஸ்டு தான் கேட்கப்படுகிறது வெளியில இருந்தா. அது பிஓ எக்ஸாமா இருக்கட்டும், டிஓ எக்ஸாமா இருக்கட்டும், எனி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸா இருக்கட்டும். சிலபஸ்ங்கிறது ஒரு மாடல். ஸ்கூல் புக்ஸுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சியே சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் புத்தகத்தையும் தாண்டி சில கொஸ்டின் ஸ்கூல் புத்தகத்துல இருக்கும். பட் நிறைய கேள்விகள் எங்க எக்ஸாம் எழுதுன உங்களுக்கு தெரியும். கடந்த வருடங்களாக நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். ஈவன் லோயர் எக்ஸாமினேஷன் சொல்லக்கூடிய குரூப் 4லயே வெளியே இருந்தா கேட்கறாங்க. சிலபஸ் தான் முக்கியம். சிலபஸ் தான் உங்களுக்கு பைபிள், குரான் அண்ட் பகவத்கீதை. ஸோ கரிபி கட்டாவ் அப்படின்னா வறுமை ஒழிப்புக்கான திட்டம். இது வந்து இந்திரா காந்தி அவர்களுடைய முக்கியமான திட்டம். இது வந்து அதுக்கப்புறம் 1974 to 79ங்க. 5 ஆண்டுகள்லாம் 74 to 79 தானே இருக்கணும். ஆனா 5 ஆண்டு முடியும் முன்னரே இது முடிக்கப்பட்டது 78லயே. ஏன்னா 1978ல ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் இந்தியாவுக்கு வந்தது. ஃபர்ஸ்ட் நான் காங்கிரஸ் கவர்மெண்ட் ஜனதா பார்ட்டி தலைமையில. அப்ப யாரு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆறாங்க அப்படின்னா மொராஜி தேசாய் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க. அவங்க வந்தோட என்ன பண்ணுவாங்க, பழைய திட்டத்தை வந்து நிப்பாட்டிடுவாங்க, பழைய கவர்மெண்டோடது. அது மாதிரி அவங்க நிப்பாட்டிட்டாங்க. 5 ஆண்டு திட்டம். அப்போ எந்த 5 ஆண்டு திட்டம் 5 ஆண்டு முடியும் முன்னரே முடிக்கப்பட்டது, நிற்பாட்டப்பட்டது, சஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னா 5வது ஐந்தாண்டு. டெர்மினேட்டட் பை த நியூலி எலெக்டட் ஜனதா பார்ட்டி. அதனால அவங்க ஆரம்பிச்சோன்னா இதுக்கு விட்டுட்டு அவங்க புதிதாக ஒரு திட்டத்தை வந்து 1978ல ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க 5 ஆண்டு திட்டம் வந்து பாத்தீங்கன்னா 1978 to 83. ஸோ அவங்களோட 5 ஆண்டு திட்டம் 1978 to 83ல ஆரம்பிக்கிறாங்க 5 ஆண்டு திட்டத்தை. அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1980ல ஒரு எலெக்ஷன் வருது. இவங்க வந்து இவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்க. இவங்க எல்லாமே நிறைய பேர் சேர்ந்து ஒரு கூட்டணி ஆட்சி தான் ஜனதா பார்ட்டி. அது எல்லாமே சேர்ந்து அவங்க இருந்தாங்க. அவங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களாலேயே வீழ்ந்தார்கள். திரும்ப 1980ல வந்து திரும்ப இப்ப இந்திரா காந்தி வந்து வீழ்ந்ததற்கு என்ன காரணம் 78ல அப்படின்னா 75ல வந்து அவங்க என்ன கொண்டாடினாங்க. 75ல நமக்கு தெரியும், இங்க இன்டர்னல் எமர்ஜென்சின்னு சொல்லக்கூடிய இது மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லுவாங்கல்ல, மிசா சட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த மிசா வச்சுதான் நிறைய பேர் ஜெயிலுக்குலாம் அனுப்பிச்சாங்கல்ல. மிசாவோட எக்ஸ்பான்ஷன் என்ன, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட். இத வந்து அந்த எமர்ஜென்சி பீரியட்ல நெருக்கடி காலம் நெருக்கடி காலம் எப்போது பண்ணாங்க, 1975ல பண்ணாங்க. இதெல்லாம் பாலிட்டியில படிப்பீங்க. 75ல இப்ப யாரு வந்து எந்த பிரசிடென்ட் வந்து சைன் பண்ணாரு அப்படின்னா ஃபக்ருதீன் அலி அகமது பண்ணாரு. யார் அப்போ பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா இந்திரா காந்தி அவர்கள் பிரைம் மினிஸ்டர். ஸோ இந்த மிசா அப்படிங்கிற சட்டம், மிசா அப்படின்னா மிசா ஆக்ட். இந்த மிசா ஆக்ட் வந்து எப்ப கொண்டாந்தாங்க, 1971ல கொண்டாந்தாங்க. கொண்டு வரப்பட்டது 1971. அதை டெர்மினேட் பண்ணது 1977ல ரிமூவ் பண்ணாங்க. 71ல கொண்டு வரப்பட்டது, 77ல வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. மிசா, மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட், உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். தமிழ்ல சொல்றதுனா உள்நாட்டு பாதுகாப்பு சட்டம். இதான் வந்து ஒரு சர்ச்சைக்குரிய சட்டமாகும். இது இந்திரா காந்தி வந்து அமலாக்கம் பண்ணாங்க. நிறைய தனி நபர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலவரையிட்டு உள்ள வைக்கலாம். ஏனென்றால் வனவாசம், இம்மென்றால் சிறைவாசம்னு சொன்னாங்கல்ல, ரவுலட் சட்டம். அது மாதிரி
யாரையும் வாரண்ட் இல்லாம யாரெல்லாம் அரெஸ்ட் பண்ணலாம், யாரோட சொத்தையும் பறிமுதல் பண்ணலாம். சோ உள்நாட்டு பாதுகாப்பு பராமரிப்பு சட்டம் அப்படின்னு சொல்லலாம் தமிழ்ல. 1971 77 வரைக்கும் வந்து. அடுத்து கிராமப்புற அந்த மின்மயமாக்கல் கழகம், ரூரல் எலக்ட்ரிபிகேஷன் கார்பரேஷன் 1969 ஆரம்பிக்கப்பட்டது. நிறைய திட்டங்கள் இருந்தது. அதுல ஒரு முக்கியமானது எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி, வேலை வாய்ப்பு உத்தரவாத உறுதி திட்டம் 1972 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ரொம்ப முக்கியமானதுன்னா இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, 20 பாயிண்ட் ப்ரோக்ராம் எப்ப ஆரம்பிச்சாங்க? ஜூலை 1 1975. ஜூலை 1 1975 ஆரம்பிக்கப்பட்டது. 20 அம்ச திட்டம், வறுமை போக்கும், இந்த மேம்பாடு, வாழ்க்கை தரம் மேம்பாட்டை வந்து அடித்தட்டு மக்கள்ல இருந்து உயர்த்தவும் ஆரம்பிக்கப்பட்ட திட்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா 20 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடிய திட்டம். அப்புறம் குறைந்தபட்ச சேவைகள் திட்டம், மினிமம் நீட்ஸ் ப்ரோக்ராம் 1974. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோலிங் பிளான் சொன்னேன்ல, இந்த 78 இருந்து 1978 83 பழைய ஐந்தாண்டா உடைச்சிட்டு நிப்பாட்டிட்டு இதான் புதிய ஐந்தாண்டு திட்டம் போட்டாங்க. ஆனா 1980 எலெக்ஷன் நடந்ததுல அவங்களுக்கு ஒரு பிரின்சிபலே கிடையாது. ஜனதா பார்ட்டிக்கு எந்த ஒரு கொள்கையும் இல்லாம அவங்களோட ஒரே கொள்கை என்னதுன்னா இந்திரா ஒழிக, இந்திரா கட்டவ் அப்படின்னு தான் அவங்க வந்து பிரச்சாரம் எல்லாம் பண்ணாங்க, இந்திரா கட்டவ். ஆனா இந்திரா காந்தி என்ன பண்ணாங்க அப்படின்னா கரிபி கட்டாவ் அப்படின்னு சொன்னாங்க. கரிபி கட்டாவ்னா அந்த வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு சொன்னாங்க. சோ அதனால இந்திரா காந்தி ரொம்ப மெஜாரிட்டியில வின் பண்ணாங்க, திரும்ப வந்துட்டாங்க. 1980 ஆட்சியை பிடிச்சாங்க. அப்ப 80 ஆட்சியை பிடிச்சா என்னாச்சு, இவங்க ஆரம்பிச்சு இவங்களோட திட்டத்தை உடைச்சிட்டு இவங்க ஒரு புது திட்டம் போட்டாங்கல்ல, அதை காலி பண்ணிட்டாங்க. அந்த 78 to 80 வரைக்கும் 2 வருஷம் இருந்தது வந்து சுழல் திட்டம்னு வச்சுக்கப்பா அப்படின்னு அது பெயர் மாற்றி பண்ணிட்டாங்க. சுழல் திட்டம், ஜனதா பார்ட்டியோடது வந்து சுழல் திட்டம், ரோலிங் பிளான். அதுக்கப்புறம் இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா 80 85 வரைக்கும் 6வது ஐந்தாண்டு திட்டத்தை கொண்டாடுறாங்க. இங்க முக்கியமானது அதே அந்த பாவர்ட்டி அலிவியேஷன், அதை கண்டினியூ பண்றாங்க. வறுமை ஒழிப்பு மற்றும் வேலை வாய்ப்பை உருவாக்குது. இந்த பீரியட்ல தான் 82, இது எக்ஸாம்ல அடிக்கடி கேட்பாங்க, நபார்டு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட் 1982 ஏற்படுத்தப்பட்டது. 82 ஏற்படுத்தப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா நபார்டு. நபார்டு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது? வேளாண் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி, ஜூலை 12 1982. டேட்டு கூட முக்கியம் இல்ல, பட் வருஷம்ங்கிறது மிக மிக முக்கியம். 1982. ஐஆர்டிபி ப்ரோக்ராம், ஒருங்கிணைந்த கிராமப்புற வளர்ச்சி திட்டம். இந்த ஐஆர்டிபிங்கிறது ஒரு ஓல்டஸ்ட் ப்ரோக்ராம், ஒரு எல்லாத்துக்கும் ஒரு முன்மாதிரியான ப்ரோக்ராம். இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஐஆர்டிபி 1978 ஆரம்பிக்கப்பட்டது. அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி வங்கி, இதுவும் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின்ஸ். எக்ஸிம் பேங்க் 1982 நிறுவப்பட்டது. எக்ஸிம் பேங்க் எப்ப நிறுவப்பட்டது? 1982 நிறுவப்பட்டது. அடுத்து 7th 5-year பிளான், 7th 5-year பிளான், 7வது ஐந்தாண்டு திட்டம். இந்த 7வது ஐந்தாண்டு திட்டம் அப்படிங்கிறது செல்ஃப் ரிலையன்ட் எக்கனாமி, ப்ரொடக்டிவ் எம்ப்ளாய்மெண்ட் டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அண்ட் எம்பசைசிங் பிரைவேட் அண்ட் செக்டார் டெவலப்மெண்ட், சுயசார்பு பொருளாதாரத்தை நிறுவுதல் மற்றும் உற்பத்தி திறனுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு, தனியார் துறைக்கும் வளர்ச்சி. ஏன்னா தனியார் துறையோட இது நமக்கு முக்கியம். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்றதே என்னது? மிக்சட் எக்கனாமியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். அதை பத்தி பேசணும். போன கிளாஸ்ல நம்ம சொன்னோம் வாட் இஸ் மிக்சட் எக்கனாமினா, கலப்பு பொருளாதாரம்னா என்னது, டியூவல் எக்கனாமினா என்னது. டியூவல் எக்கனாமிங்கிறது வேற, சரியா? மிக்சடுங்கிறது வேற. நிறைய பேர் மிக்சடு தான் டியூவல்னு சொல்றாங்க. இரட்டை பொருளாதாரம் வேற, கலப்பு பொருளாதாரம் வேற அப்படிங்கிறதுக்கு எக்ஸாம்பிளோட போன கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். சோ அடுத்து ரொம்ப முக்கியமான திட்டம் என்னன்னா ஜிஆர்ஒய், ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. ஸோ ஒவ்வொரு கிளாஸும் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. அந்த மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்லயும் நீங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு, எக்ஸாம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் மிஸ் பண்ணவங்க அதை வந்து ஆப்ல எல்லாமே அப்லோட் ஆயாச்சு, அது ஆப்ல வந்து நீங்க பாத்துக்கலாம். ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989 ஏற்படுத்தப்பட்டது. ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா ஆக்சுவலா இதுல ரொம்ப முக்கியமானது, எக்ஸாம்ல கேட்பாங்க, நீங்க வந்து கரெக்டா புரிஞ்சுக்கணும். என்ஆர்ஒய், நேரு ரோஜ்கர் யோஜனா, இன்னொன்னு ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா. இது ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம்? நேரு ரோஜ்கர் யோஜனாவுக்கும் ஜவஹர் ரோஜ்கர் யோஜனாவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒண்ணு வந்து கிராமப்புறத்துக்கான திட்டம், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நகர்ப்புறத்துக்கான திட்டம். அப்ப எது கிராமப்புறம், எது நகர்ப்புறம்? ஜேஆர்ஒய், என்ஆர்ஒய். ஜவஹர் அப்படிங்கிறது வந்து கிராமப்புறத்துக்கான திட்டம், ஜவஹர்ங்கிறது கிராமப்புறத்துக்கான திட்டம். அதோடைய அர்பன் வெர்ஷன் தான் நேரு யோஜ்கர் யோஜனா. அப்ப நேரு ரோஜ்கர் யோஜனா, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா வந்து 1989. நேரு ரோஜ்கர் யோஜனா வந்து எதற்கான திட்டம்? நகர்ப்புற மேம்பாட்டுக்கான திட்டம்.
நேரு ரோஜ்கர் யோஜனா. ஓகே, ஸோ நேஷனல் ரிவர்ஸ் கன்சர்வேஷன் பிளான், டெக்னாலஜி டெவலப்மெண்ட் போர்ட் 1995 எழுதிட்டீங்களா? அடுத்து செபி, முக்கியமானது. செபி, செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. நிறைய பேர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா நினைச்சிருப்பீங்க. செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இது வந்து 1988 வந்து ஏற்படுத்தப்பட்டது. இதுக்கு எப்போ வந்து பாத்தீங்கன்னா 88 வந்து நான் ஸ்டாச்சுட்டரியா ஆரம்பிக்கப்பட்டது. அதற்கு எப்போ சட்டப்பூர்வ அங்கீகாரம் கொடுக்கப்பட்டது? அந்த ஸ்கேம் நடந்த பின்னாடிதான். செபி வந்து சட்டப்பூர்வ அங்கீகாரம் வந்து 1992 கொடுக்கப்பட்டது. செபி ஆக்ட் ஸ்டாச்சுட்டரி பாடியா சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கப்பட்டது. ஆரம்பத்துல இல்ல, 88 ஆரம்பிக்கும் போது சட்டப்பூர்வம் கொடுத்தது வந்து 1992. அது எக்ஸாம்ல கேட்பாங்க அடிக்கடி. 1992. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆண்டு திட்டங்கள் 1990-91. இப்ப பாத்தீங்கன்னா நம்மளுடைய பொலிட்டிக்கல்ல இன்ஸ்டபிலிட்டி, அரசியல் ஸ்திரமின்மை இருந்தது. அது வந்து நிறைய பொருளாதார நெருக்கடிகள் இருந்தது. அப்போ நம்ம ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தது. $1 பில்லியன் கூட கிடையாது ஃபாரெக்ஸ் ரிசர்வ். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாட் இஸ் ஃபாரெக்ஸ் ரிசர்வ். அந்நிய செலாவணிங்கிறது என்னது எக்ஸாம்ல கேட்பாங்க. 3 சேர்ந்ததுதான் அந்நிய செலாவணி, ஃபாரின் கரன்சி, அதுக்கப்புறம் வந்து கோல்டு ரிசர்வ் வித் ஆர்பிஐல இருக்கக்கூடிய கோல்டு, அதுக்கப்புறம் எஸ்டிஆர்னு சொல்லக்கூடிய ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். இதெல்லாம் சேர்ந்ததுதான் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரெக்ஸ் ரிசர்வ். ஸோ அந்த ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா $1 பில்லியன் கூட கிடையாது. ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ங்கிறது ரொம்ப முக்கியம். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ண முடியும், வெளிநாட்டுல இருந்து நிறைய நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு ஃபாரெக்ஸ் ரிசர்வ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நியர்லி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 690, இன்னைக்கு தேதியில வந்து பாத்தீங்கன்னா $692 பில்லியன் இருக்குங்க. $692 பில்லியன் ஜூன் 2025. ஸோ இதனால ஆண்டு திட்டம் போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டு திட்டமாக செயல்பட்டாங்க. இப்போ அந்த 1966 to 69 பண்ணாங்கல்ல, அது பிளான் ஹாலிடே. சரி, 5 இயர் பிளான் வேணா, ஆண்டு திட்டமா பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. 78 to 80 வந்து பாத்தீங்கன்னா அது 5 இயர் பிளான் தான். யாரு ஆரம்பிச்ச 5 இயர் பிளான்? ஜனதா பார்ட்டி ஆரம்பிச்ச 5 இயர் பிளான். ஸோ அதனால வந்து அதை வந்து தடுத்துட்டு அதுக்கு வந்து ரோலிங் பிளான், சுழல் திட்டம்னு கொடுத்தாங்க. அடுத்து 8வது 5 ஆண்டு திட்டம் ரொம்ப முக்கியம். கேட்பாங்க, எது வந்து ஹியூமன் ரிசோர்சஸ் டெவலப்மெண்ட்டுக்கான திட்டம்னு அடிக்கடி எக்ஸாம்ல கேட்டிருப்பாங்க. நீங்க கொஸ்டின்ஸ் பார்த்தா தெரியும் அது எது அப்படின்னா ஹியூமன் ரிசோர்சஸ். அப்படின்னால என்ன தெரியுது? மனிதவள மேம்பாட்டுனா என்னது? கல்வி இருக்கணும், மனித வளம்னா ஹெல்த் வேணும், அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் வேணும். இது ரொம்ப முக்கியம். அதனால 91 தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா 91 தான் யாரு அப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து நரசிம்மராவ், பினான்ஸ் மினிஸ்டர் வந்து யாரு அப்படின்னா மன்மோகன் சிங் அவர்கள். மன்மோகன் சிங் வந்து எங்க இருந்தாரு அப்படின்னா அந்த சமயத்துல யூஜிசி சேர்மனா இருந்தார். எங்க இருந்து அவரை அரசியலுக்கு கூட்டு வந்தாங்க அப்படின்னா அவரு அரசு துறையில யூஜிசியோட சேர்மனா இருந்தாங்க. யூஜிசி சேர்மனா இருந்தவரை தான் அப்படியே பினான்ஸ் மினிஸ்டர் ஆக்குனாங்க 1991. அப்போ எல்பிஜி நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டாந்தாங்க. எல்பிஜி லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல். அதுக்கப்புறம் என்னது? பிரைவேட்டைசேஷன். அதுக்கப்புறம் என்னது? குளோபலைசேஷன். பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல், குளோபலைசேஷனா உலகமயமாக்கல். அப்போ அந்த எல்பிஜின்னு சொல்லக்கூடியது நியூ எக்கனாமிக் பாலிசி. இந்த நியூ எக்கனாமிக் பாலிசி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, இந்தியால ஒரு எப்பவுமே ஒரு வாட்டர் ஷெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு முன் இதற்கு பின்னு பேசுவோம்ல, ஒரு இந்தியாவை செயல்படுத்தக்கூடிய செயல்படுத்திய திட்டத்துல எடுத்த ஒரு பெரிய முயற்சியில ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசமான முயற்சி அப்படின்னு சொல்றது வந்து நியூ எக்கனாமிக் பாலிசி. ஏன்னா கிட்டத்தட்ட நம்ம தனியார் தொழிலை ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு திட்டமா ஆனது. அதுக்கு முன்னாடி ஃபுல்லா சோசியலிஸ்டிக் பேட்டர்னா இருந்தது வந்து அப்படியே கேபிட்டலிசமா மாற ஆரம்பிச்சது எங்க அப்படின்னா இந்த 1991 அப்புறம் தான். அப்போ அதனால அது வந்து 1991 ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறனால சில சமயம் அதோட டேட்டும் கேட்பாங்க. நியூ எக்கனாமிக் பாலிசி எப்போ அப்படின்னா ஜூலை 24 1991. ஜூலை 24 1991 அப்பதான் நியூ எக்கனாமிக் பாலிசி கொண்டு வரப்பட்டது. புதிய பொருளாதார கொள்கை, பேரு புதிய பொருளாதார கொள்கை. செபி வந்து சட்டப்பூர்வ அந்தஸ்து பெறப்பட்டது. ஏற்கனவே சொல்லியிருந்தேன், 1988 ஆரம்பிக்கப்பட்டது. நான் ஸ்டாச்சுட்டரியா இருந்தது, சட்டப்பூர்வமாக இல்லாத பாடியா இருந்தது. இதுக்கு சட்டப்பூர்வ அந்தஸ்து கொடுக்கப்பட்டது 1992. அடுத்து இது ஒரு தடவை யூபிஎஸ்சிலேயே கேட்ட கொஸ்டின்ஸ், நேஷனல் ரினியூவல் ஃபண்ட் எப்ப ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்ட்டு. NRF 1992 ஆரம்பிக்கப்பட்டது. தொழிற்சாலையில் இருக்கக்கூடிய ஒர்க்கர்ஸுக்கான அந்த திட்டம். அதுக்கப்புறம் தான் கோல்டன் ஹேண்ட் ஷேக் திட்டம்லாம் கொண்டாந்தாங்க. கேட்பாங்க, கோல்டன் ஹேண்ட் ஷேக் அப்படிங்கிறது என்னது? தங்க கைக்குழுக்கள்லாம் என்னது அப்படின்னா தங்க கைக்குழுக்கள் என்னது? வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். இவையாரஸ் வாங்கிட்டு போங்க. பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் நிறைய நலிவடைஞ்சிருக்கு, நிறைய பொதுத்துறை நிறுவனங்களை மூட வேண்டியிருந்தது.
அப்ப அதுல ஆட்கள் தேவையில்லாம ஏகப்பட்டது இருந்தாங்க. இந்தாங்க உங்க தங்க கை குலுக்கல் அப்படின்னா உங்களை குலுக்கி நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்றோம். தங்கத்தோட உங்களுக்கு என்னது பணத்தை கூட கொடுத்து நீங்க வெளியே போங்க அப்படின்னு சொல்றதுதான் அந்த கோல்டன் ஹேண்ட் ஷேக் ஸ்கீம். கோல்டன் ஹேண்ட் ஷேக், தங்க கை குலுக்கல் திட்டம். அடுத்து இந்த டீமை வச்சே கேட்பாங்க, இது எந்த 5 ஆண்டு திட்டத்திற்குரியது? 9வது 5 ஆண்டு திட்டம், 9th 5-year plan, 1997 to 2097 to 2002, 97 to 2002. இப்பதான் இந்த 2001 சர்வ சிக்ஷா அபியான் ரொம்ப முக்கியமான திட்டம். இது அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் குறிப்பாக ஆரம்ப கல்விக்கான திட்டம். இது மற்ற திட்டத்துல இருந்து நிறைய திட்டங்களை கொண்டாந்தாங்க. நிறைய திட்டங்கள் அதுக்கு ஒரு இலக்கு வைப்பாங்க, அந்த இலக்கை தாண்டுவாங்க, திரும்ப இலக்கு வைப்பாங்க, இப்படியே போயிட்டே இருக்கும். இந்த சர்வ சிக்ஷா அபியான் மத்ததுல இருந்து எப்படி வேறுபட்டது அப்படின்னா, இதை தொடர்ச்சியாக பண்ணுவதற்காக பாடப்பட்டது. இடைநிற்றலை தடுப்பதற்கான திட்டம். மற்றதெல்லாம் அந்த இடைநிற்றலை நம்ம இது பண்ணல. இங்க இடைநிற்றல் இது கண்டிப்பாக 8வது வரைக்குமாவது அவன் கண்டிப்பா படிக்கணும். வெறும் 5வது வரைக்கும் கிடையாது, 8வது வரைக்கும் பண்ணக்கூடியது அப்படிங்கிறது அந்த SSAன்னு சொல்லக்கூடிய ரொம்ப முக்கியமான திட்டம். சர்வ சிக்ஷா அபியான் திட்டம். எந்த வருடம் அப்படின்னா 2001. அடுத்து பிரதான் மந்திரி கிராம் சடக், சடக்னா ரோடு, சடக் யோஜனா. சடக் அப்படின்னா கிராமப்புறத்திற்கான சாலைகள் திட்டம் 2000. அடுத்து ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் சுரோஜ்கர் யோஜனா. யோஜனா அப்படின்னா திட்டம்னு அர்த்தம். யோஜனை, அதுல இருந்தா தமிழ்ல யோஜனைங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்ல யூஸ் பண்றோம்ல, அது சமஸ்கிருத சொல்லுதான். அந்த யோஜனா அப்படிங்கிறது 1999. இது பாத்தீங்கன்னா செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட், உங்களுக்கு சுய தொழில் தொடங்குவதற்கான உதவி கொடுக்கக்கூடிய திட்டம். அடுத்து 10வது 5-ஆண்டு திட்டம், 10 வருஷத்துல தனிநபர் வருமானத்தை இரட்டிப்பாக்குதல். 2007க்குள்ள வறுமையை 5% புள்ளிகள் குறைத்து. 5% பாயிண்ட்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ வறுமை 30 இருக்குதுன்னா 25 ஆக்குறது, 5 குறையிறது. அந்த பர்சன்டேஜ் பாயிண்ட்ஸ்ங்கிறது 5 குறையிறது. 15 இருந்துச்சுன்னா 10 ஆக்குறது அப்படின்னா அதான் அந்த பர்சன்டேஜ் பாயிண்ட். எங்க இதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காங்க அப்படின்னா, ஹெல்த், எஜுகேஷன், ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டுல கொடுக்குறாங்க. 10வது 5-ஆண்டு திட்டம். சோ இது ரொம்ப முக்கியமானதுங்க. NRHM இப்போ வரைக்கும் இதை பண்ணிட்டு இருக்காங்க. NRHM, நேஷனல் ரூரல் ஹெல்த் மிஷன், தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் 2005 தொடங்கும். அடுத்து JNNURM, நீங்க அங்க பார்க்கலாம். இந்த திட்டம் 2005 துவங்கப்பட்டது. ஜவஹர்லால் நேரு தேசிய நகர்ப்புற புறநமைப்பு இயக்கம், சிட்டியில அங்கங்க இதை வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதெல்லாம் போட்டிருப்பாங்க. அண்டர் JNNURM, நகர்ப்புற உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கான திட்டம். இது 2005 தொடங்கப்பட்டது. அடுத்து 11th 5-year plan. 11th 5-year பிளானும் அதோட தீமும் 12th 5-year பிளானும் கிட்டத்தட்ட ஒன்னாதான் இருக்கும். பார்ப்போம். இங்க பாத்தீங்கன்னா மோருங்கிற வார்த்தை வரும். இங்க பாருங்க, வெறும் ரேபிட் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத்னு வரும். உள்ளடக்கிய ரேபிட் அண்ட் மோர் இன்க்ளூசிவ் க்ரோத். இதே பண்ணாலும் பாருங்க, அந்த மோருங்கிறது ஃபாஸ்டர்ங்கிற வார்த்தை, அப்புறம் சஸ்டைனபிள்ங்கிற வார்த்தை, ரெண்டும் சேரும். ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி மிஷன் 2007 லான்ச் பண்ணாங்க. உணவு பாதுகாப்பு இயக்கம், ரூரல் கனெக்டிவிட்டி, இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கான திட்டம். ரூரல் கனெக்டிவிட்டி, அப்புறம் கிளீன் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபார் ஆல் பை 2009 அப்படின்னு நம்ம பண்ணோம். எப்பவுமே அதை ஒரு டார்கெட் ஒன்று போடுவோம், அதை அச்சீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அடுத்து நம்ம ஸ்கீம்ஸ் எல்லாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம டீட்டெயிலா தனியா பார்க்கலாம். இப்போ 5-ஆண்டு திட்டத்துல இருக்கக்கூடியது பேசிக்கா நம்ம முக்கியமானது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். அடுத்து 12th 5-year plan, ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ் அண்ட் சஸ்டைனபிள் க்ரோத். முடிஞ்சது. அந்த தீமை நோட் பண்ணிக்கோங்க. ஃபாஸ்டர், மோர் இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் க்ரோத். வேகமான, அதிக உள்ளடக்கிய மற்றும் நிலையான வளர்ச்சி, நிலையான நீடித்த வளர்ச்சி. ஸோ மேக் இன் இந்தியா 2014 இங்க கொண்டாந்தாங்க. மேக் இன் இந்தியா என்ன, அதை பத்தி டீடைல்ஸா நம்ம அடுத்து கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்ல பார்க்கலாம். அப்புறம் ஸ்வச் பாரத் அபியான் ரொம்ப முக்கியமான திட்டம். இந்த கவர்மெண்டோட முக்கியமான கிளீன்லெஸ், சானிடேஷன், சுகாதாரத்திற்காகவும் தூய்மைக்காக குடிக்கிற திட்டம் ஸ்வச் பாரத் அபியான் 2014. ஜன்தன் யோஜனா. இந்த ஜன்தன் யோஜனாங்கிறது என்னது அப்படின்னா, நிதி பரவலாக்கம். எல்லாருமே அக்கௌண்ட் ஓபன் பண்ணியிருக்கணும், அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஸோ அதனால இடைத்தரகர்கள் அந்த அமௌண்ட் அந்த போறதெல்லாம் தடுக்கப்பட்டது. ஸோ அது 2014 ஆரம்பிக்கப்பட்டது. இதான் 12வது 5-ஆண்டு திட்டம். இந்த 12வது 5-ஆண்டு திட்டம் 2017 முடிவுக்கு வந்தது. இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா 5-ஆண்டு திட்டங்கள் கிடையாது. மொத்தம் 5-ஆண்டு திட்டங்களே 12 5-ஆண்டு திட்டங்கள் தான். அதற்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னா நம்ம 2015 இருந்து ஜனவரி 1 நித்தி ஆயோக்